ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பவிஸ் கல்ரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் சிங்கர் சீசன் 11 அடுத்த கண்டஸ்டண்டான சரண்ராஜ் தாங்க. அதுவும் நான் முத்துக்குமார் அவர்களுடைய பாடல் வரிகள்லாம் அதுக்கு ஈடேனே கிடையாது. இதில் என்ன அப்படின்னா, நம்ம சரண் எப்பவுமே இளையராஜாவோட பாட்டை எப்படி இருந்தாலும் எங்கேயா தேடி பிடிச்சி எடுத்துருவாருன்னு தெரியும். அப்படி இருக்க அப்பா பாட மகன் மியூசிக் போட்ட அந்த ஒரு படத்துல இருந்தா இன்னைக்கு அந்த பாடலே பாடியிருக்காருங்க. கற்றது தமிழ் அப்படின்ற படத்துல இருந்து பறவை இங்கு இருக்கிறாய். ஆக்சுவலாக இந்த சாங் ஒரு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் தமிழை பற்றி அப்படின்ற படங்கள் இருக்கும். பட் இந்த பாட்டு நிஜமாவே செம சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த ஹை பிச்சாக இருக்கட்டும், அந்த ஃப்ளோ டோன் எல்லாமே அவ்வளோ சூப்பராக பாடியிருப்பாருங்க. எவ்வளோதான் ஹை பிச் பண்ணாமல் அந்த ஃபேஸில் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் அப்படின்றது இல்லாமல் அவ்வளோ அழகாக ஒரு சிம்பிளாக செமையாக பாடியிருப்பாருன்னு தான் சொல்லுங்க சரண்ராஜ். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ஃபிலிம் சிட்ரிக் அவார்ட்ஸும் இருக்குது, 55th ஃபிலிம்ஃபேர் அவார்ட் சவுத்தும் கிடச்சிருக்குங்க. ஏன்னா நான் முத்துக்குமார் அவர்களோட வரிகளுக்கு ஈடு இணையே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஸோ பாடி முடிச்சதும் நம்மளோட ஜட்ஜஸ் கொடுத்த கமெண்ட்ஸ் தான். நம்ம மிஷ்கின் அவர்கள் சொன்னது நிஜமாவே இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். அந்த ஒரு ட்ரூ, அந்த ஒரு உண்மை, அந்த பாடலுக்கு நான் உன்னை அர்ப்பணிக்கிறது, அது எப்படி தான் உங்ககிட்ட இருந்து இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ஒரு கிராமத்துல இருந்து வந்த பையன் தனக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை அந்த எக்ஸ்போஸ் பண்றது அப்படின்னு அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனா அது அவ்வளோ அழகா பண்ணியிருக்க, அந்த உண்மையா மனப்பூர்வமா அந்த ஸ்ருதி அதை பத்தி ரெண்டாவது வருஷம். பட் நான் பாடின பாடல்ல எனக்கு தெரிஞ்சு உண்மையா இருக்கேன் அப்படின்னு இருக்க பத்தியா, அதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம். அதுக்காகவே நான் உனக்கு இந்த பஸர் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மிஷ்கின் அவர்கள் கொடுத்தாருங்க. அடுத்ததா நம்மளோட அனுராதா மேடம் சொன்னது நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த பாட்டுல அந்த உண்மை இருந்தது, அந்த ஒரு வலி, அந்த ஃபீல் அவ்வளோத்தையும் நீ எக்ஸ்போஸ் பண்ணுது. உன்னறியாமே உன்னோட உண்மையை எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ண முடியும் அவ்வளோ அழகா பண்ணியிருந்தடா அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்களுக்கான பசரை கொடுத்தாங்க. உன்னி சார் சொன்னதா சமாயிட்டு நிஜமாவே எப்படின்னா அந்த இளையராஜா சார் பாட்டை இங்கே இருந்தால் எடுத்துறடா, அதில் உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு மட்டும் சொன்னது இல்லைங்க. இன்னொன்று, நீ இந்த பாட்டுக்கான கொடுத்த எஃபர்ட், அதாவது ராகத்தை பற்றி சங்கீதத்தை பற்றி தெரிஞ்சு பாடுறதுக்கும் அதை தெரியாமே அந்த ஹை பிச் டோனை கூட அவ்வளோ அழகாக சூப்பராக பாடியிருந்தேன், ரொம்பவே அருமையாக இருந்ததுன்னு சொல்லி அவரும் அவருக்கான பசரை கொடுத்து முடிச்சாருங்க. தமன்ஜி சொன்னதான் நிஜமாவே இது உனக்கான பாடல், உன்னால் கண்டிப்பாக இது முடியும், ஆனால் இன்னும் நீ கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கணுன்றது என்னோட விருப்பம். ஏன்னா இன்னும் நீ பெட்டராக ட்ரை பண்ணியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அந்த ஹை பிச் எல்லாம் போகிறப்போ இன்னுமே நீ ட்ரை பண்ணி பாடியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும்னு என்னோட ஒரு ஃபீல். பட் உனக்கான சாங் இன்னும் கொஞ்சம் நீ பெட்டராக பண்ணியிருக்கும்னு என்னோட சஜஷன் சொல்கிறேன். பட் ரியலி ஐ லவ்ட் இட், ஐ என்ஜாய்ட் இட். ஏன்னா இங்கே உட்காந்து கேட்கும் போதே அந்த பறவை அப்படியே பறந்து போவாங்க பார்த்தியா, அந்த பாட்டில் எப்படி அந்த பறவையாக பறந்து போகிறாயோ அதே மாதிரி உன்னை நீயே பறக்க வச்சிருக்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கான ஒரு பாட்டை இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கணும்னு தான் என்னோட சஜஷன் சொல்லி நம்மளோட தமன் அவர்களும் சொல்லி முடிச்சாருங்க. ஸோ ஓவராலாக மார்க் பார்த்தீங்கன்னா 40க்கு 31 எடுத்திருக்காரு இந்த ரவுண்டில். ஸோ அவளோடு வெயிட் பண்ணுவோம். சரண்ராஜ் அடுத்தடுத்த ரவுண்டில் இளையராஜா சாரோட சாங்கை என்ன மாதிரியெல்லாம் எடுத்து பாடி இன்னும் நம்மளுடைய மனசை கவர போகிறாரு அப்படின்றத. ஸோ இதை பற்றின கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.